இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள அரசு இசை கல்லூரிகளில் 2025 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பாக நடத்தப்படுகின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு இசை கல்லூரிகளில் 2025 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை குறித்த முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.artandculture.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு அரசு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கலை பண்பாட்டுத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படுகின்ற அரசு இசை கல்லூரிகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு மற்றும் இணையதள லிங்க் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மெனுவிலேயே ஆர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல நீங்க இந்த காலேஜை செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல மியூசிக் காலேஜ் இருக்கும். இந்த மியூசிக் காலேஜ்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு இசை கல்லூரிகளின் விவரங்கள் இங்க கொடுத்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் அரசு இசை கல்லூரிகள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருவையாறு ஈவினிங் மியூசிக் காலேஜ் சென்டர் அப்படி கொடுத்திருக்காங்க. இந்த ஒவ்வொரு மாவட்டத்தின் பேர்லயும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் உள்ள இசை கல்லூரிகளின் முகவரி மற்றும் அதை குறித்த முழு விளக்கங்களும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கும். சென்னையில் தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி டாக்டர் DGS தினகரன் சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு கீழே இந்த கல்லூரி பற்றிய முழு விளக்கங்கள், பட்டய படிப்பு விவரங்கள், பாடப்பிரிவுகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். 3 ஆண்டு பட்டப்படிப்பான குரல் இசை, வீணை, வயலின், புல்லாங்குழல், நாதஸ்வரம் இந்த மாதிரி முதன்மை பாடங்கள் கொடுத்திருக்காங்க. ஓராண்டு பட்டய படிப்பு இசை ஆசிரியர் பயிற்சி, நாட்டு வாங்கம். 3 ஆண்டு இளங்கலை BA பட்டப்படிப்பு குரல் இசை, வீணை, வயலின், பரதநாட்டியம், மாலை நேர இசை கல்லூரி இந்த விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. பட்டய படிப்பு முதல் ஆண்டுக்கு கட்டணம் எவ்வளவு, சிறப்பு கட்டணம், பல்கலைக்கழக கட்டணம், சேர்க்கை கட்டணம், அடுத்து இளங்கலை பட்ட படிப்புக்கான சிறப்பு கட்டணம், பல்கலைக்கழக கட்டணம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. வங்கி விவரங்கள். அடுத்ததாக நீங்க மதுரை கிளிக் பண்ணீங்கன்னா மதுரையில எந்த இடத்தில் அரசு இசை கல்லூரி இருக்கு அப்படிங்கிற விவரம், முகவரி, அங்கே என்னென்ன பாடங்களுக்கான பயிற்சி வழங்கப்படுகிறது, கட்டண விவரங்கள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றா நீங்க பார்த்து புரிந்து கொள்ளலாம். இந்த மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்காக அப்படியே நீங்க கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. வாட்ஸ் நியூ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ் அட்மிஷன் அப்ளிகேஷன் 2025 சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருவையாறு அப்படி ஃபர்ஸ்ட்ல ஒரு லிங்க் இருக்கு. இதில் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். இதுல ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருப்பாங்க மியூசிக் காலேஜ் அப்ளிகேஷன் அஃபிலியேட்டட் டு த தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் அப்ளிகேஷன் அப்படி கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல உங்க கல்லூரியின் பெயர் நீங்க செலக்ட் பண்ண வேண்டும். தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருவையாறு எந்த இடத்துல உங்களுக்கு அட்மிஷன் வேணுமோ அந்த இடத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஃபில் த அப்ளிகேஷன். விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வதற்கு முன்பாக இந்த நெறிமுறைகளையும் வழிமுறைகளையும் தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்றது. மாணவர் சேர்க்கைக்கான வழிமுறைகளும் நெறிமுறைகளும் தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறையால் நடத்தப்படும் பாரம்பரியமிக்க சென்னை தமிழ்நாடு அரசு இசை கல்லூரியில் பட்டயம் பெறுவதற்கான பல்வேறு துறைகளில் முழுநேர பயிற்சி வகுப்புகள் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடத்தப்பட்டு வருகின்றன. 3 ஆண்டு பட்டய படிப்பான குரல் இசை, வயலின், வீணை, புல்லாங்குழல், மிருதங்கம், கடகம், கடம், கஞ்சீரா, முகர்சிங், நாதசுரம், தவில், பரதநாட்டியம், நாட்டுப்புறக்கலை இந்த பிரிவுகளில் 3 ஆண்டு பட்டய படிப்பு நடத்தப்படுகின்றது. மேற்கண்ட பட்டய பயிற்சி வகுப்பில் பொது இசையியல் மற்றும் குரல் இசை, வயலின், புல்லாங்குழல் ஆகியவற்றில் செயல்முறை பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது 16 முதல் 21க்குள் இருக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு பட்டய படிப்புகளுக்குமான பயிற்சி காலம், கல்வி தகுதி, வயது வரம்பு எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. கல்வி கட்டணம் கொடுத்திருக்காங்க. அதாவது படிப்பு கட்டணம் மற்றும் சிறப்பு கட்டண விவரங்கள் இதெல்லாமே மாணவர்கள் பார்த்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு விண்ணப்பிப்பதற்காக அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட்ல கேட்டிருக்காங்க அப்ளிகன்ட் நேம். உங்க சான்றிதழில் உள்ளவாறு பிளாக் லெட்டர்ல உங்க நேம் எழுதிக்கோங்க. இனிஷியல் எங்கே போட்டுக்கோங்க. அப்புறம் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். சைஸ் கொடுத்திருக்காங்க 500 KB இருக்கணும்.
ப்ரௌஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் பெயர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா பிறந்த தேதி, இரத்த வகை, பாலினம், வயது சான்று, பிறப்பு சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் ஏதாவது ஒன்று வயது சான்றுக்காக நீங்க எங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்லோட் பண்ண வேண்டிய ஃபார்மேட் ஜேபிஜி, ஜேபிஇஜி அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்ல 1 MB ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குடியுரிமை, மாநிலம், மதம், ஜாதி போன்ற விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்து பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட வகுப்பினராக இருந்தால் அதற்கான சான்றிதழ் இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. சிறப்பு ஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பிக்க பின்வரும் இனங்களின் தகுதியுள்ளவர்கள் எனில் குறிப்பிடவும். ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்துச்சுன்னா இங்க எஸ் டிக் பண்ணிக்கோங்க. எஸ் டிக் பண்ணிட்டு ஸ்பெஷல் கேட்டகரி என்னங்கிறத டிக் பண்ண வேண்டும். டிஃபரன்ட்லி ஏபிள்டு பர்சன் கொடுத்திருக்காங்க. லீகல் ஹேர் ஆஃப் எக்ஸர்வைஸ்மென்ட் ஆஃப் தமிழ்நாடு, நேஷனல் கேடட் கோர்ப் ஆர் ஸ்போர்ட்ஸ் பெர்சன், அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி கொடுத்திருக்காங்க. டிக் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகரி இருந்துச்சுன்னா அதற்கான சான்றிதழை நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறமா கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. 10th 12th டிகிரி அதர்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்க கல்வி தகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சான்றப்பம் பெறப்பட்ட மாற்று சான்றிதழின் முன்பக்க நகல் இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்லோட் பண்ண வேண்டிய சைஸ் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி சான்றப்பம் பெறப்பட்ட மாற்று சான்றிதழின் பின்பக்க நகல் ப்ரௌஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறம் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, ஐசிஎஸ்சி அப்படி இருக்கு. உங்க போர்ட் ஆஃப் எஜுகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எமிக்ஸ் நம்பரை கேட்டிருக்காங்க. உங்க எமிக்ஸ் ஐடியை இங்க என்டர் பண்ண வேண்டும். எமிக்ஸ் நம்பர் மேண்டேட்டரியா என்டர் பண்ண வேண்டும். உங்க எமிக்ஸ் நம்பர் உங்க டிசில இருக்கும் அல்லது இணையதளம் வழியாகவும் உங்க எமிக்ஸ் நம்பரை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எமிக்ஸ் நம்பரை இணையதளம் வழியாக எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து மாணவர்கள் எவ்வாறு எமிக்ஸ் நம்பரை இணையதளம் வழியாக தெரிந்து கொள்வது என்பதை பற்றி புரிந்து கொள்ளலாம். உங்க எமிக்ஸ் நம்பரை இங்க என்டர் பண்ணி உங்க பள்ளி மதிப்பெண் சான்றிதழை இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கர்நாடக இசையில் தகுதி ஏதேனும் பெற்றிருந்தால் அதன் விவரம் கேட்டிருக்காங்க. தாய்மொழி, எழுத பேச தெரிந்த மொழி, பெற்றோர் பாதுகாவலரின் தொழில் மற்றும் ஆண்டு வருமானம், இன்கம் சர்டிபிகேட் ப்ரௌஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ண வேண்டும். பிஎன்ஜி, ஜேபிஇஜி ஃபார்மேட்ல 1 MB இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிரந்தர முகவரியை பூர்த்தி பண்ணிக்கோங்க. தொடர்பு முகவரியை பூர்த்தி பண்ணிக்கோங்க. மின்னஞ்சல் முகவரி, விண்ணப்பதாரர் கைபேசி எண், வாட்ஸ்அப் எண், பெற்றோர் பாதுகாவலரின் கைபேசி எண், விண்ணப்பதாரர் ஆதார் எண் போன்றவை தெளிவாக எழுதப்பட வேண்டும். ஆதார் காப்பி இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அடுத்ததாக விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 10. உங்களுக்கு எவ்வளவு விண்ணப்ப கட்டணம் வருதோ அந்த விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டியது பிரின்சிபல், தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ், சென்னை. அக்கௌண்ட் நம்பர் இருக்கு, ஐஎஃப்எஸ்சி நம்பர் இருக்கு, பேங்க் நேம் இருக்கு, இடம் இருக்கு. இந்த முகவரியில் உங்களது விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து அனுப்ப வேண்டும். டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து இந்த விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும். அப்புறம் டிமாண்ட் டிராஃப்ட் நம்பர் இங்க என்டர் பண்ண வேண்டும். செல்லா நம்பர், டேட் என்டர் பண்ணி ரசீதை இங்கே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறமா விண்ணப்பதாரர் வங்கி கணக்கு எண் கேட்கிறாங்க. மாதாந்திர கல்வி உதவித்தொகை வழங்குவதற்காக உங்க அக்கௌண்ட் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறம் விண்ணப்பதாரரின் கையொப்பம் இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். 500 KB ஜேபிஇஜி அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்ல ப்ரௌஸ் பண்ணி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த டிக்ளரேஷனை ரீட் பண்ணி இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி, அதாவது இந்த வெரிஃபிகேஷன் கோடை இங்க என்டர் பண்ணி உங்க விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்மிட் டேப்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே திரையில் காண்பிக்கப்படும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல SMS அல்லது இமெயில் வழியாகவும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அதாவது தெரிவிப்பாங்க. தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த அட்மிஷன் கிடைக்கும். சப்மிட் பண்ணி முடிச்ச பிறகு உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்றதுக்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்து இந்த மெனுலேயே ஆன்லைன் போர்ட்டல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல காலேஜ் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ்ல செக் யுவர் காலேஜ் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல என்டர் யுவர் ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்க ரெஃபரன்ஸ் நம்பர் இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெரிய வரும். ஆகவே தமிழ்நாடு அரசின் இசை கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ள மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.